ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா ஒரு விஷயம் தான் பிரேக்கிங் நியூஸ். பிரின்ஸ் ஆண்ட்ரூ, அதாவது எலிசபெத்தோட பையன். நம்ம உலகத்தையே ஆட்சி செஞ்சது யுனைடெட் கிங்டமோட அரச குடும்பம், இந்த வின்சர் குடும்பம். அவங்க தான் வந்து இந்த எலிசபெத் இவங்க எல்லாம் இருக்கிறது அந்த குடும்பத்தை தான். அந்த எலிசபெத்தோட பையன், உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் இளவரசன் பிரின்ஸ் ஆண்ட்ரூ வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கேஸ்ல இன்னைக்கு அவங்க நாட்டு போலீஸ்னாலேயே அரெஸ்ட் ஆகி ஜெயில்ல போடப்பட்டிருக்காரு. வேர்ல்டு ஃபுல்லா இது பிரேக்கிங் நியூஸா இருக்குது. கோஇன்சிடென்ட்லி லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா நம்ம எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து ஒரு விஷயம் இல்ல. எப்ஸ்டீன் ஃபைல்ங்கிறது நிறைய பேர் ஒரு டாபிக் அப்படி நினைச்சிட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க. நோ, அதுக்குள்ள 3 மில்லியன் பக்கங்கள் இருக்குது. உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய மிகப்பெரிய தலைங்க என்னென்ன பண்ணிருக்காங்கங்கிற ஏகப்பட்ட டீடைல்ஸ் உள்ளுக்குள்ள இருக்குது. அதுல இன்னைக்கு பிரின்ஸ் ஆண்ட்ரூ உலகத்துல இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல்லான பிரின்ஸ், நம்ம நாட்டை ஆட்சி செஞ்ச அதே பிரிட்டிஷர்ஸ், அந்த அரச குடும்பம் இருக்காங்கல்ல, எல்லாமே குவீன் விக்டோரியா, குவீன் எலிசபெத் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்களோட வம்சாவளி, அவங்களோட பையன் டைரக்டா அவர் வந்து இன்னைக்கு அரெஸ்ட் ஆயிருக்காரு. எப்படி பிரின்ஸ் ஆண்ட்ரூ வந்து அரெஸ்ட் ஆயிருக்காரு, எதுக்காக அரெஸ்ட் ஆயிருக்காரு, நேத்துக்கு வீடியோ முடியறப்ப நான் ஒரு விஷயம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய இந்த எப்ஸ்டீன் வந்து ஒரு இஸ்ரேலோட ஸ்பையா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தியரி இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி. இது வந்து இஸ்ரேலோட ஸ்பை, இஸ்ரேலுக்காக ஸ்பை வேலை பார்த்து தான் எப்ஸ்டீன் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாருன்னு ஒரு சந்தேகம் இருக்குன்னு இன்னைக்கு அந்த சந்தேகத்தை இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணுது. அதை பத்தி நம்ம நாளைக்கு பேசுவோம், இஸ்ரேலுக்கும் எப்ஸ்டீனுக்கும் என்ன சம்பந்தம்னு. பட் இன்னைக்கு வந்து இந்த ஒரு கேஸ் இருக்குல்ல, பிரின்ஸ் ஆண்ட்ரூ உலகத்தோட மிகப்பெரிய பவர்ஃபுல் இளவரசன் எதுக்காக அரெஸ்ட் ஆயிருக்காங்க, என்ன தப்பு பண்ணிருக்காங்க, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல எப்படி லிங்க் ஆகுறாங்கங்கற எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல போறேன். பட் இது மட்டும் கிடையாது, இது ஒரு சீரிஸ் மாதிரி நம்ம 3 மில்லியன் பக்கத்தையும் டீகோட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம வேர்ல்ட்ல நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயத்தையும் டெய்லி 10 நிமிஷத்துல இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்களும் என்னோட இந்த டிஸ்கஷன்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வேர்ல்ட்ல நடக்கிற எல்லா விஷயமும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இங்க கமெண்ட் செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான எம்ஜி ஸ்குவாடோட டிஸ்கஸ் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்பனா தான் நான் யூடியூப்ல போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து காமிக்கும் ஹோம்ல, இல்லனா காமிக்காது, மிஸ் ஆயிடும். சோ எனிவே, இப்போ என்ன நடக்குதுங்கறத சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். மார்னிங் பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லண்டன் டைம், ஓகேவா, லண்டன்ல காலையில 8 மணிக்கு அந்த நாட்டோட ராஜா, ஓகேவா, அவர்கிட்டயும் சொல்லாம, ராணி கிட்ட சொல்லாம, அங்க இருக்கக்கூடிய அரச குடும்பத்துக்கிட்டே சொல்லாம, அங்க இருக்கக்கூடிய ராஜாவோட தம்பி, ஏன்னா எலிசபெத் தான் வந்து ராணியா இருந்தாங்க, அவங்களுக்கு அப்புறம் அவங்க பையன் வந்து ராஜாவாகிறாங்க, ராஜாவோட தம்பி, ஓகேவா, இவரும் ஒரு பிரின்ஸ், 2 இளவரசர்கள், இரண்டாவது இளவரசன் தான் இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூங்கிறவர். 1960 பிறந்திருக்காரு, ஓகேவா. சோ இன்னைக்கு என்ன, அவருக்கு மஸ்ட் பி 66. சோ இந்த 1960ல பிறந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ அப்படிங்கிறவர் வந்து எலிசபெத்தோட ஃபேவரட் பையன்னு சொல்லப்படக்கூடியவர். எலிசபெத் வந்து இவங்கள தான் ரொம்ப அதிகமா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. பிலிப் அவங்களோட அப்பாவா இருக்கட்டும், ராணி எலிசபெத் 2 இருக்கட்டும், அதிகமா என் பையன் இவன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணப்பட்ட பிரின்ஸ் ஆண்ட்ரூ யுனைடெட் கிங்டம்காக, வெள்ளக்காரங்களுக்காக ராணுவத்துல எல்லாம் போராடி சண்டையெல்லாம் போட்டிருக்காரு, நாட்டோட போருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. அவர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு காலையில 8 மணிக்கு இன்னைக்கு, ஓகேவா. இது அங்க இருக்கக்கூடிய அரச குடும்பத்துக்கே சொல்லல. அரெஸ்ட் பண்றது யாரு, அவங்க ஊரு போலீஸ். இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் இருந்தா யோசிச்சு பாருங்க. ராஜாக்கு கீழ தான் எல்லாமே, கரெக்ட்டா. அவங்க வந்து ஒரு ஹானரரி போஸ்டா வச்சிருந்தாலும் ராஜா தான் இருக்கிறதுல அல்டிமேட். நம்ம ஊர்ல பிரசிடென்ட் தான் டாப், அதுக்கு அப்புறம் தான் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் தான் பவர்ஃபுல் எல்லாம் சொன்னாலும் பிரசிடென்ட் தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் சொல்லி அந்த பதவியை கொடுத்திருக்கோம். அந்த மாதிரி தான் யுனைடெட் கிங்டம்ல, இந்த பிரிட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அரச குடும்பம் தான். ஆனா அந்த அரச குடும்பத்துக்கிட்டே சொல்லாம அவங்க குடும்பத்துல அவங்களோட அரண்மனைக்குள்ளேயே போய் அங்க இருக்கக்கூடிய போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு காலையில பிரின்ஸ் ஆண்ட்ரூ வந்து ஜெயில்ல போட்டிருக்காங்க. இது என்ன மேட்டர் அப்படிங்கறத நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். எதனால இந்த அரெஸ்ட் நடந்திருக்குது? சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரெஸ்ட் நடந்ததுக்கு ரீசன், இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ வந்து எப்ஸ்டீனோட பயங்கர நெருக்கமா இருந்திருக்காருங்கிறது உலகத்துக்கே ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். எப்படி இது தெரியும் மதன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா அரெஸ்ட் ஆனது வந்து, இது வந்து நீங்க நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, ஓகே பிரின்ஸ் ஆண்ட்ரூ ஏதோ ஒரு பொண்ணு கூட இருந்திருக்காரு, ஏதோ ஒரு குழந்தையோட இருந்திருக்காரு எப்ஸ்டீனோட ஐலாண்ட்ல, அதுதான் கேஸ்னு. அது வந்து அந்த கேஸ் எல்லாம் அரச குடும்பம் ஈஸியா தட்டி விட்டு போயிடும். இன்ஃபேக்ட் இத்தனை வருஷம் அதை தான் தட்டி விட்டு போயிருக்காங்க. அதை விட பெரிய கேஸ்ல இப்போ சிக்கி இருக்காரு. அதை தான் நான் சொல்ல வரேன். கிட்டத்தட்ட 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பிரச்சனை எல்லாமே ஆரம்பிக்குது. பிரின்ஸ் ஆண்ட்ரூக்கும் இந்த எல்லா தப்பையும் பண்ண எப்ஸ்டீனுக்கும் சம்பந்தமே கிடையாது. நடுவுல இந்த கிலன் மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு லேடி இருந்தது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நம்ம கிலன் மேக்ஸ்வெல்லை பத்தி தனியாவே ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம். நீங்க அதை சர்ச் பண்ணி பாருங்க, மதன் கௌரி மேக்ஸ்வெல்னு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ வந்துரும். சோ இந்த ஒரு விமன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டன்ல இருக்கக்கூடிய அரச குடும்பத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களோட செம்ம பர்சனல் டச்ல இருந்துகிட்டு ரொம்ப ஃபேமஸா பணக்கார வீட்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு, ஓகேவா. ஆனா அவங்க வீடு குடும்பம் எல்லாமே காசு வந்து மக்களை ஃப்ராட் பண்ணி சம்பாதிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க சொத்தெல்லாம் முடக்கப்படுறப்போ லண்டன்ல இருந்து கிளம்பி யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு, எங்க நியூயார்க்குக்கு போய் அங்க வந்து மறுபடியும் நம்மளுக்கு புது ஐடென்டிட்டி
ஐடென்டிட்டி வேணும்னு தேடுறப்போ தான் எப்ஸ்டீனோட ஃப்ரெண்ட் ஆகுறாங்க, எப்ஸ்டீனோட ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எப்ஸ்டீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு சாத்தானுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய எல்லா பவர்ஃபுல் பீப்புளும் இந்த மாதிரி அரச குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நெட்வொர்க் பண்ணி விடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நடுவுல இருக்கக்கூடிய கிஸ்லின் மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த கிலன் மேக்ஸ்வெல், இந்த ஒரு லேடி தான். ஓகேவா? இந்த கிலன் மேக்ஸ்வெல் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எப்ஸ்டீனை பிரின்ஸ் ஆண்ட்ரூக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. பிரின்ஸ் ஆண்ட்ரூ வந்து சாதாரண ஆள் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரின்ஸ் ஆண்ட்ரூ வந்து எலிசபெத்தோட ஃபேவரட்டான சைல்டு. ஓகேவா? பிரின்ஸ் ஆண்ட்ரூ தான் வந்து யுனைடெட் கிங்டம்ல எல்லாருமே அதிகமா செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கூலான ஒரு பிரின்ஸ். ஓகேவா? இந்த பாகுபலி படத்துல ராணா டகுபதியும் இருப்பாங்க, பாகுபலியும் இருப்பாங்க. ஆனா பாகுபலிக்கு தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க, மக்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஈவன் தோ ஹி இஸ் நாட் இன் லைன், அவர் ஆட்சிக்கு வரணும்னு அவசியம் இல்லைனாலும் எல்லாருக்கும் அவரை தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இங்க கதையை பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பிரின்ஸ் ஆண்ட்ரூ தான் பிடிக்கும். ஆனா அப்பவே பிரின்ஸ் ஆண்ட்ரூக்கு இந்த டேப்லாய்ட்ஸ், இந்த பத்திரிகைகள், மஞ்சள் பத்திரிகைகள்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுல எப்பவுமே ஒரு கெட்ட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரின்ஸை வந்து ராண்டி ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க பிரின்ஸ் ஆண்ட்ரூவை. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு எப்பவுமே இந்த பார்ட்டி பண்ண பிடிக்கும், பயங்கரமா யோயோவா சுத்திட்டு இருக்க பிடிக்கும் அப்படிங்கிறது தான். சோ அப்போல இருந்தே அதிகமா பார்ட்டி கல்ச்சருக்குள்ள இருக்கக்கூடியவர் தான் இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ. ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ வந்து அவங்க நாட்டுக்காக நிறைய வேலைகளை பார்த்து வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய ஆளுங்கிறதுக்காக சொல்றேன். அவர் ராயல் நேவியோட ஹெலிகாப்டர் பைலட், அவங்க ராணுவத்துல வேலை பார்த்த ஒரு ஹெலிகாப்டர் பைலட். அண்ட் போர்ல வந்து 1982ல வந்து ரொம்ப சின்ன வயசுலயே வந்து யுனைடெட் கிங்டம்காக அவங்க நாட்டுக்காக போருக்கு போன ஒரு ஆளு. அண்ட் பயங்கரமா கான்ஃபிடென்ட்டா இருப்பாரு, எங்கேயுமே நாட்டை விட்டு கொடுக்காம பேசுவாரு, பயங்கர நல்ல பேர் இருக்கக்கூடிய ஒரு லிட்டரலா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பிரிட்டிஷர்ஸ் இருந்துகிட்டு அவங்களோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாவே இந்த பிரின்ஸை பார்த்திருக்காங்க. இவ்ளோ நல்ல பேர் இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கிஸ்லின் மேக்ஸ்வெல் வந்து எப்ஸ்டீனுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. எப்ஸ்டீனை பத்தி நம்ம எல்லாருக்குமே பை திஸ் டைம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் வச்சு ஐலாண்டுக்கு கூப்பிட்டு போய் இந்த பெரிய பெரிய பணக்காரங்களையும் பவர்ஃபுல்லான ஆட்களையும் சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சு பொண்ணுங்களை வச்சு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் போட்டோ வீடியோலாம் எடுத்து வச்சிருக்காரு. எப்ஸ்டீனோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்ஸ்டீன் வந்து பாத்ரூம்ல சீக்ரெட் கேமராஸ் வச்சிருக்காரு அந்த ஐலாண்ட் ஃபுல்லா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல சீக்ரெட் கேமரா, நடந்து போற இடத்துல சீக்ரெட் கேமரா, இவ்ளோ இடத்துல சீக்ரெட் கேமரா வைக்க தேவையில்ல. இவ்ளோ ஹை ப்ரொஃபைல் ஆட்களை கொண்டு வரப்போ சும்மாவே வைக்க மாட்டோம், அங்க என்னென்ன நடந்திருக்குது. அப்ப இவ்ளோ கேமரா இருக்கிறப்போ என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி தியரி. எப்ஸ்டீன் வந்து இந்த மிகப்பெரிய பணக்காரங்க, பவர்ஃபுல் பீப்புள், அரச குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ட்ராப்ல சிக்க வச்சுட்டு அதெல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ உன் நாட்டோட பாதுகாப்பையே நீ வந்து டைல்யூட் பண்ணணும், எனக்காக உன் நாடு வந்து இந்த ஒரு டீல் என்ன பண்ண போகுதுங்கிறத சொல்லு, உன் நாடு எங்க இன்வெஸ்ட் பண்ண போகுதுன்னு சொல்லு, உன் நாடு வந்து ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சாலும் உன் நாட்டு மக்களுக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சாலும் உன்னை பத்தி என்கிட்ட இவ்ளோ டேட்டா இருக்குது, ஒழுங்கா அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சுயலாபத்துக்காகவும் யாரு அவருக்கு அதிகமா காசு கொடுக்குறாங்களோ, யார் அவரை கான்ட்ராக்ட் பண்றாங்களோ அவங்களோட நலனுக்காக இந்த மாதிரி பெரிய தலைங்களை பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்கிறது வந்து நம்மளுக்கு இந்நேரம் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ரூஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரின்ஸ் ஆண்ட்ரூவோட அரெஸ்ட் தான். பிகாஸ் அங்க இருக்கக்கூடிய பிபிசி அவங்களோட மோஸ்ட் லெஜிட்டான பத்திரிகை கரெக்டா அது என்ன சொல்லுதுனால் he has shared reports from trade visits. அவங்க நாட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி பிரின்ஸ் ஆண்ட்ரூ வந்து கடந்த காலகட்டத்தில் அவங்க நாடை ரெப்ரசன்ட் பண்ணி நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பாரு கரெக்டா. அந்த மாதிரி பேசுறப்போ முக்கியமான தலைவர்கள் அவர்கிட்ட என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத எப்ஸ்டீன் கிட்ட சொல்லியிருக்காரு. ரெண்டாவது forwarded a confidential briefing on investment in Afghanistan. அதாவது யுனைடெட் கிங்டம் ஓகேவா, இவங்க வந்து ஆப்கானிஸ்தான்ல இந்த அரசாங்கம் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போகுது, அந்த இன்வெஸ்ட்மென்ட் பத்தின மொத்த ப்ரொபோசலையும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறது எப்ஸ்டீனுக்கு. அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு கேவலமான சாத்தானுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆப்கானிஸ்தான்ல என்ன பண்ண போகுதுங்கிற டாக்குமெண்ட் சென்ட் பண்ணியிருக்காருங்கிறதுக்கான சாட்சி இருக்குது. மூணாவது பாஸ்ட் ட்ரெஷரி பிரீஃபிங் டு a personal business contact. அவங்க நாட்டோட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட முக்கியமான டேட்டா எல்லாத்தையுமே வந்து பிசினஸ் கான்டாக்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. இந்த மாதிரி அவங்க நாட்டுக்கு நல்லதில்லாத விஷயங்கள், அவங்க நாட்டோட செக்யூரிட்டியும் அவங்க நாட்டோட செல்வத்தையும் பாதிக்க மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரியோட ஒரு பெரிய கான்ட்ராக்ட் அதை வந்து ஒரு பிரைவேட்டா இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ்மேனுக்கு, அதுவும் வெளிநாட்டு பிசினஸ்மேனுக்கு அனுப்பிச்சா அந்த நாட்டு மக்கள் எவ்வளவு பாவம். ஏன்னா அவன் வந்து இந்த நாட்டு மக்களை சுரண்டுறதுக்கு மட்டும் தானே பார்க்க போறான். இது யாருக்கு நடந்திருக்குது? வெள்ளக்காரங்களுக்கு நடந்திருக்குது. வெள்ளக்காரங்க தான் வேர்ல்டு ஃபுல்லா போய் எல்லா மக்களையும் சுரண்டாங்க. வெள்ளக்காரனே இப்ப சுரண்டால் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த எப்ஸ்டீன் அப்படின்னு தெரிய வருது. எப்ஸ்டீன் யாரை வச்சு சுரண்டி இருக்கான்? பிரின்ஸ் ஆண்ட்ரூவை வச்சு சுரண்டி இருக்கான். அதுவும் பிரின்ஸ் ஆண்ட்ரூ வந்து ரொம்ப நல்ல பேர் இருந்த ஒரு ஆள் ஒரு காலகட்டத்தில். ஓகேவா, பிரின்ஸ் ஆண்ட்ரூன்னு சொன்னாலே பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து ரொம்ப ப்ரௌடா இருக்கும், பயங்கரமான ஆளு, ரொம்ப ஸ்வாகா இருக்காரு, நாட்டெல்லாம் ரெப்ரசென்ட் பண்றாரு, போருக்கெல்லாம் போயிட்டு வந்தாருன்னு சொன்ன ஆளை வச்சு அந்த ஆளை ஐலாண்டுக்கு கூப்பிட்டு போய் அந்த ஆளை வந்து பிரைவேட் ஜெட்ல கூப்பிட்டு போய் மேன்ஷனுக்கு கூப்பிட்டு போய் சின்ன சின்ன பொண்ணுங்களை வச்சு ஏமாத்தி இந்த பொண்ணுங்களையும் ஏமாத்தி இவரோட இருக்க விட்டு இவரையும் இந்த பொண்ணுங்களோட இருக்கிறத இவருக்கே தெரியாம போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இவரை பிளாக்மெயில் பண்ணி நாட்டை பத்தின இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஒரு புரோக்கர், ஒரு சாத்தான் இந்த எப்ஸ்டீன் வந்து வாங்கியிருக்காங்கிறது வந்து இப்போ நம்மளுக்கு கன்ஃபார்ம்டா தெரியுது. இதன் கேஸ் இது எவ்வளவு பெரிய கேஸ்னு யோசிச்சு பாருங்க. இது நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு அரெஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் இன்னைக்கு அவரோட பர்த்டே. அதை சொல்ல விட்டேன் பாருங்க. இன்னைக்கு இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூவோட பர்த்டே.
உலகத்துல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் அவரை வந்து இந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா யுனைடெட் கிங்டமோட மொத்த நாட்டே வந்து அடமானம் வச்சுக்கிட்டு இப்படி ட்ராப் ஆகி நின்னுட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்காக. இன்ஃபேக்ட் இவர் வந்து நிறைய டைம் இது இல்லன்னுலாம் சொல்லியிருக்காரு. எனக்கு எப்ஸ்டீனுக்கும் சம்பந்தம் இல்லன்னுலாம் சொல்லி நிறைய காமெடி பண்ணி மாட்டியிருக்காரு. அதை பத்தி தெரியணுங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டேட்டா சொல்றேன். ரொம்ப நாளா எப்ஸ்டீனும் இவரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ரொம்ப நாளா எப்ஸ்டீனும் ஆண்ட்ரூவும் வந்து ஃப்ரெண்ட்ஸ். நிறைய போட்டோஸ் வர ஆரம்பிக்குது. எப்ஸ்டீன் இந்த மாதிரி குற்றங்கள் பண்றாங்கிறதும் நியூஸ்ல வர ஆரம்பிக்குது. அரெஸ்ட் ஆக மாட்டேங்கிறான், ஆனா நியூஸ்ல வர ஆரம்பிச்சிருச்சு. ரூமர்ஸா நிறைய சுத்திட்டு இருக்குது. கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவோட சில விஷயங்கள் வர ஆரம்பிக்குது. இவ்வளோ விஷயங்கள் வர ஆரம்பிச்சிட்டு இருக்கப்போ முதல்ல வந்து ஆண்ட்ரூ என்ன சொல்றாருன்னா, எனக்கும் எப்ஸ்டீனுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறாரு. அப்புறம் போட்டோஸ் வர ஆரம்பிக்குது நெட்ல. இதெல்லாம் நான் 2000ஸ்லயே சொல்றேன். அப்புறம் வந்து இல்ல எனக்கு ஃப்ரெண்டா மட்டும் தெரியும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட பிரைவேட் ஜெட்ல வந்து அதிகமா டிராவல் பண்ணது வந்து பிரின்ஸ் ஆண்ட்ரூ அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் இல்ல டிராவல் மட்டும் தான் பண்ணேன், எப்ஸ்டீன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாதுங்கிறாரு. ஆனா எப்ஸ்டீன் கூட வந்து இன்னும் சில பெண்கள் இருக்கிற ஒரு போட்டோல இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூவும் இருக்கிற போட்டோ வெளியே வர ஆரம்பிக்குது. இதுல ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பேர் வந்து பிரச்சனை இல்ல, எனக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் வெளியே சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. பட் நம்ம அவங்க பேரை சொல்ல வேணாம். பட் there was a girl. ஓகேவா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் சின்ன வயசுல இருந்தப்போ எனக்கே தெரியாம என்கிட்ட ஒழுங்கான கன்சர்ன் இல்லாம என்னைய வந்து இந்த எப்ஸ்டீன் வந்து ரெக்ரூட் பண்ணி உள்ள எடுத்துக்கிறான். ஓகேவா, இந்த பெரிய பெரிய பணக்காரங்க கூட இருக்க வச்சிட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து ஒரு அரச குடும்பத்துல இருந்து ஒரு ஸ்பெஷலான ஆள் வராருன்னு சொல்லிட்டு பிரின்ஸ் ஆண்ட்ரூவோட என்னைய இருக்க வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வெளியே வந்து சாட்சி சொல்றாங்க. ஓகேவா, இவங்க சொன்ன உடனே பிரின்ஸ் ஆண்ட்ரூ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணை பார்த்ததே கிடையாது, எனக்கும் இந்த பொண்ணுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறாரு. ஆனா பார்த்தா போட்டோ இருக்குது. போட்டோ வந்ததுக்கு அப்புறம் என்னை ஒரு பிரின்ஸுங்க, என்னை சுத்தி எத்தனை பேர் போட்டோ எடுப்பாங்க, எனக்கு இவளுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்றாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ வேற வைக்கிறாரு. அந்த இன்டர்வியூல அவர் என்ன பிபிசி இன்டர்வியூ தான். அதுல வந்து அவரோட பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே அவர் பொய் சொல்றாருங்கிற மாதிரி வந்து மக்கள் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நம்ம ஊர்ல இது ஃபேமஸ் கிடையாது. பட் இந்த வெளிநாட்டுல எல்லாம் இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜ் வச்சே கண்டுபிடிப்பாங்க. இவர் உண்மையா, இவர் பொய்யா, அதெல்லாம் வச்சு நிறைய பேர் வந்து இந்த ஆள் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்பந்தம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இது கேஸாவும் அந்த பொண்ணு போடுறாங்க. பல வருஷமா கேஸ் நடக்குது. ஃபைனலி அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்ல 100 கோடி ரூபாய் கொடுத்து, ஓகேவா, கோர்ட்டுக்கு வெளியில செட்டில்மெண்ட் வந்து 100 கோடி ரூபாய் கொடுத்து இந்த கேஸை மூடுறாங்க. இப்போ அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு. ஓகேவா, இந்த இவர் மேல இருக்கிற தப்புக்கெல்லாம் 100 கோடி ரூபாய் ஒரு பொண்ணுக்கு எழுதி வச்சிட்டாரு. ஓகே, கேஸ் நிறைய பேர் வெளியே வந்து சொல்லல. உங்களுக்கே தெரியும், இது இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கான்னு எந்த பாகுபாடும் இல்லாம இதுல இருக்கிற பெண்களோட பேர் வந்து எந்த அளவுக்கு பேசப்படும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ நிறைய பெண்கள் வெளியே வரல, இதான் உண்மை. பட் இன்னைக்கு இவர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் இந்த ப்ராசஸ்ல அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவங்க நாட்டோட செக்யூரிட்டியை டைல்யூட் பண்ணிருக்காரு. இப்ப பிக்கர் குவெஸ்டின் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல எத்தனை நாட்டோட தலைவர்களை வந்து எப்ஸ்டீன் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி, எத்தனை நாட்டோட செல்வ வளத்தை, நாட்டு மக்களோட காசை, நாட்டுக்கு முக்கியமான டேட்டாவை இவன் திருடி இருக்கான். ஓகே, இவ்ளோ திருடுற எப்ஸ்டீன் எல்லாத்தையும் திருடி யாரு கிட்ட கொடுத்தான், அதை தான் நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். அன்லெஸ் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல டெய்லி ஒரு குண்டு போட்டுட்டு இருக்க மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. மேபி நாளைக்கு வேற எதுவும் நடக்கலைனால் நாம இது எல்லாத்தையும் எப்ஸ்டீன் கலெக்ட் பண்றான், இந்த இவ்ளோ பேரை பிளாக்மெயில் பண்ணிருக்கான், நாடுகளை ஏமாத்தி இருக்கான், நாட்டு மக்களை சுரண்டி இருக்கான், இவ்ளோத்தையும் பண்ண இந்த புரோக்கரான, இந்த சாத்தானான இந்த ஒரு எப்ஸ்டீன் வந்து இவ்ளோத்தையும் பண்ணதுக்கான காரணம் என்ன? எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு நாடு இருக்குதுன்னு சந்தேகிக்கிறாங்க. அந்த கண்ட்ரி இஸ்ரேல். ஏன் இஸ்ரேல் இருக்குன்னு நிறைய பேர் சந்தேகிக்கிறாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அதை நாளைக்கு நான் டீடைல்டா சொல்றேன். அந்த வீடியோ போடலாமா இல்ல வேற டாபிக் போலாமாங்கிறது உங்க கையில தான் இருக்குது. அதை நான் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இஸ்ரேல்னு சொல்லுங்க. பட் இல்லைன்னா இன்னைக்கு பிரின்ஸ் ஆண்ட்ரூ அரெஸ்ட் ஆனதோட நம்ம தெரிஞ்சுப்போம். உலகத்தோட முக்கியமான புள்ளிகள் இந்த கேஸ்ல மாட்டிட்டே இருக்காங்க. இது ஆக்சுவலா அந்த பொண்ணுங்க கூட இருந்தாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி நாட்டோட மொத்த ஒருமைப்பாடையே, நாட்டோட மொத்த செல்வ வளத்தையே வந்து ஒரு எப்ஸ்டீன்ங்கிற ஒரு மோசமான சாத்தான் கிட்ட அடகு வச்சிருக்காங்க. அது வச்சிருக்கிறது யாரு? பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அந்த நாட்டோட இளவரசனே 2026ல இளவரசன் அரெஸ்ட் ஆயிட்டு இருக்கான். அவரோட பர்த்டே இன்னைக்கு 66th பர்த்டே அரெஸ்ட். இது அவங்க நாட்டு போலீஸே பண்ணியிருக்காங்க. இது அவங்க நாட்டு மன்னன், அவரோட அண்ணன். அவர் வந்துட்டு எனக்கே தெரியாதுப்பா, எப்படி நடந்துச்சுன்னு தெரியாதுப்பா, ஏதோ அரசாங்கத்துக்கு அது எதிராக யார் பண்ணாலும் அவங்க அந்த கோர்ஸ் ஆக்ஷனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆயிடுறாரு. இந்த அளவுக்கு மோசமா லண்டன்ல, இந்த அளவுக்கு மோசமா உலக அளவுல கெட்ட பேரை இந்த எலிசபெத்தோட குடும்பத்துக்கு வாங்கி தந்திருக்கிறது இன்னைக்கு பிரின்ஸ் ஆண்ட்ரூவா இருக்காரு. அதுக்கு காரணம் இறந்து போன எப்ஸ்டீனா இருக்கான். நாளைக்கு இந்த எப்ஸ்டீனுக்கு இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு கண்ட்ரி நம்ம சொல்றோமே, இஸ்ரேலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல இஸ்ரேல்னு சொல்லுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. எஸ்பெஷலி இந்த யூரோப்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. இந்த கான்டெக்ஸ்ட் அவங்களுக்கு மேட்டர் தெரியும், அவங்களுக்கு இது டீடைலா தெரியும். அதை என்னைய தாண்டி அவங்க கிரவுண்ட் லெவல்ல எவ்வளவு பெரிய பிரச்சனையா இது போயிட்டு இருக்குது, எவ்வளவு நியூஸ்ல இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்கிறத என்னை விட அவங்க இன்னும் பெட்டரா சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க எந்த நியூஸ் சேனல் வேணாலும் யூரோப்ல எடுத்து பாருங்க, ஆர் அமெரிக்கால எடுத்து பாருங்க, இதுதான் பிரேக்கிங் நியூஸ். எனிவே, நாளைக்கு உங்களோட வீடியோல பார்க்குறேன். ஷேர் திஸ் வீடியோ வித் ஃப்ரெண்ட்ஸ் who are interested in the Epstein case. அண்ட் இது மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் MGs.